ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஜூலை மாசத்துக்கு திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கான டிக்கெட் புக்கிங்கோட அஃபீஷியல் அப்டேட் எஸ்விபிசி சேனல்ல இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜூலை மாசத்துக்கு தரிசனம் போறீங்க, டிக்கெட் வந்து புக் பண்ணோம் அப்படின்னா டேட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்திருந்த அதே டேட்ல தான் எல்லா புக்கிங்குமே வந்து ஓப்பன் ஆகுது. அதனால நம்ம கன்ஃபார்மான டேட்டையும் ஒரு தடவை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தர்ஷனோட அப்டேட்டும், திருமலையில கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு, என்ன ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க போறீங்க அப்படின்னா லேட்டஸ்டா கவுண்டர்ஸ்ல என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்து இருக்கு, கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த கவுண்டர்ல போய் வாங்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இதுதான் எஸ்விபிசி சேனல்ல இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து டிடிடி ஓப்பன் பண்ணக்கூடிய புக்கிங் அப்படின்றது வந்து எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது வர்ற 18ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். இது வந்து மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பெஷல் இந்த டிக்கெட். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலா பார்க்கக்கூடிய ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கக்கூடிய தர்ஷனத்துல இருந்து நம்ம பெருமாளை பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி குலசேகர படிக்கிட்ட இருந்து பார்க்கறது அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு 10 to 15 அடி கேப்ல வந்து பார்க்க முடியும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்கக்கூடிய சான்ஸுமே கிடைக்கும். சுப்ரபாத சேவா அப்படின்னா நம்ம அப்படியே லைன்ல நடந்து போய்கிட்டே அப்படியே பார்த்து திரும்பி வர மாதிரி இருக்கும். இதுவே நீங்க அர்ச்சனா சேவாவுக்குள்ள செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே, சில பேர்லாம் வந்து 1/2 hour அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வந்து பெருமாளை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இதுல வந்து கிடைக்கும். இந்த லக்கி டே பொறுத்த வரைக்கும் 4 சேவாக்கள் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத, பத்மாராதனா, மொத்தமா 4 சேவாக்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 18ஆம் தேதி ஜூலை மாசத்துக்கு ஓபன் ஆகுது. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நம்ம செலக்ட் ஆனா மட்டும்தான் பேமெண்ட் வந்து பண்ணணும். இப்போ குறிப்பிட்ட ஒரு சேவா அப்படின்றது சுப்ரபாத சேவா ஒரு மாசத்துல அதிகமான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு நாளைக்கே வந்து ஆன்லைன்ல ஒரு 250ல இருந்து 270க்குள்ள ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல ஒரு 50 டிக்கெட் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 300ல இருந்து 320 பேர் வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த சுப்ரபாத சேவால தர்ஷன் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு தோமால அர்ச்சனா சேவாலாம் ஆன்லைன்ல 10 குவாட்டா, ஆஃப்லைன்ல 10 குவாட்டா அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அஷ்டதல பாத பத்மாராதனா மொத்தமாவே 60 தான். ஸோ ஆஃப்லைன்ல வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிக்கெட் கவுண்டிங் வந்து இருக்கும். பட் இது முழுக்க முழுக்க டிப் அப்படின்றனால நம்ம லக்கை பொறுத்து தான். அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி அவங்க எலக்ட்ரானிக் டிப் வந்து கண்டக்ட் பண்ணும்போது அதில் செலக்ட் ஆகக்கூடியவங்க அந்த டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ண முடியும். இதுக்கு ஆல்ரெடி நீங்க செலக்ட் ஆகி இதுல சேவா அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா திரும்பவும் உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கிங். 20ஆம் தேதி மதியானம் 12 மணி போல இதுக்கான லக்கி டிப் வந்து நடக்கும். 12:15 12:30க்குள்ள இதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. மொபைலுக்கும் SMS வரும், இமெயிலுக்கும் வரும். செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த புக்கிங் வெப்சைட்லேயே போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 4 சேவாக்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த சேவாலையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே டைம்ல சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா மூலவர் தர்ஷனம் பார்க்கலாம். இது வந்து நமக்கு மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள் கிடையாது. இது வந்து மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள். இந்த சேவாவை நீங்க பார்த்துட்டு ஒரு மேக்சிமம் 1 ஹவர்க்குள்ள தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்குமே ஒரு தடவை புக்கிங்கும் அடுத்த தடவை புக்கிங்கும் நமக்கு டைம் கேப் வந்து இருக்கு. ஒரு தடவை இந்த சேவா அட்டன் பண்ணீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு புக் பண்றதுக்கு வேற சேவாவோ இல்லை அதே சேவாவுக்கு 180 நாள் கேப் இருக்கணும். அதே மாதிரி நீங்க புக் பண்ண மொபைல் நம்பரும் 180 நாளுக்கு வேற யாருக்குமே நீங்க வந்து புக் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த சேவாவே நீங்க ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஜூலை மாசத்துல தர்ஷன் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேவா கூட புக் பண்ணி பாருங்க. சேவா பிளஸ் தர்ஷன் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு நபருக்கு நம்ம 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சேம் 22ஆம் தேதியே மத்தியானம் இன்னொரு புக்கிங் இருக்கு. மத்தியான புக்கிங் பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன். நம்ம காலையில புக் பண்ணக்கூடிய 10 மணிக்கு புக் பண்றோம் இல்லையா, சேம் அதே சேவாக்கள் இருக்கும். ஆனா அந்த சேவால நம்ம கலந்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம தர்ஷனுக்கு மட்டும் போகலாம். சேவா வந்து ஆன்லைன்ல பாக்குற மாதிரியும் தர்ஷன் வந்து 300 ரூபாய் கியூல வந்து அலோவ் பண்ணி பாக்குற மாதிரியும் வந்து இதுல இருக்கும். இது வந்து மத்தியானம் 3 மணிக்கு இதோட புக்கிங் ஓப்பன் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ஜூன் மாதத்தில் ஆல்ரெடி 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். 30 நாள் டைம் கேப்பே ஆகலை, நாங்கள் ஜூலைலேயே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு புக்கிங்க்கும் அடுத்த புக்கிங்க்கும் இவ்வளோ நாள் டைம் கேப் இருக்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் கிடையாது.
அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம ஒரு புக்கிங் தான் பண்ணணும், 2 புக்கிங் தான் பண்ணணும், மேக்ஸிமம் 6 தான். அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. மேக்ஸிமம் நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கே ஒரு மாசத்துல 2 தர்ஷன் 3 தர்ஷன் கூட புக் பண்ணா புக் ஆகும். சேம் ஆதார் நம்பர் வச்சு கூட நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல தான் உங்களுக்கு இருக்கு. ஒரு நபருக்கு 500 ரூபாய் தான். ஆனா வந்து நம்ம தர்ஷனுக்கு மட்டும்தான் போக முடியும். இப்போ நீங்க ஜூன் மாசத்துல சேவா புக் பண்ணிட்டு ஜூலை மாசத்துல கூட தரிசனம் புக் பண்ணலாம். இல்ல ஜூலை மாசம் 1ஆம் தேதி தர்ஷன் புக் பண்ணிட்டு நீங்க ஜூலை மாசம் 1ஆம் தேதி சேவா புக் பண்ணிட்டு 2ஆம் தேதி கூட தர்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சேவா அதுக்கப்புறம் தர்ஷன் அப்படின்ற மெத்தட்ல தான் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க எப்போ தர்ஷனுக்கு போறீங்களோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாட்கள்ல சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுக்கான புக்கிங் வந்து இருக்கு. ஜூலை மாசத்துல கிடைக்கக்கூடிய முதல் ஃப்ரீ டிக்கெட் இது. இதுக்கு எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகாது. மீதி நாட்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிக்கெட் தேவை அப்படின்னா 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஜூலை மாசத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம 10,000 ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா விஐபி தர்ஷன் டிக்கெட் நம்ம 500 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இது குலசேகரன் படி வரைக்கும் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் டிப்ல இது வரைக்கும் கிடைக்கல, ஒரு தடவையாவது குலசேகர படி வரைக்கும் தர்ஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா சாமானிய பக்தர்களாலையுமே இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியாது. யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே உங்களுக்கு இந்த டிக்கெட் கிடைக்கும். அதே 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் மெடிக்கல் கேசஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கான இலவச தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட்ல சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 65 வயசு அதுக்கு மேல இருக்கணும். அவங்க கூட போகக்கூடிய அவங்களோட ஸ்பௌஸுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். கூட போறவங்க நீங்க பையன் பொண்ணு அப்படின்னாலும் சில டைம் அலோவ் பண்ணுவாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பௌஸ் அப்படின்றவங்கள தான் அலோவ் பண்றாங்க. சப்போஸ் ஸ்பௌஸ் இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்களோட பசங்க யாராவது பொண்ணு நீங்க கூட்டிட்டு போகலாம். இதுல கண்டிப்பா கூட போறவங்களுக்கும் சேர்த்து தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு வந்து 1 MB நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க மெடிக்கல் கேசஸ்ல போறீங்கன்னா அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். பிசிக்கலி சேலஞ்சுனா ஏஜ் லிமிட் கிடையாது. மெடிக்கல் கேசஸ்க்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. மேக்ஸிமம் ஏஜிலும் கிடையாது, மினிமம் ஏஜ்ன்றதும் கிடையாது. தாராளமா நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். டெய்லியும் 3 மணிக்கு தர்ஷன், ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ஜூலை மாசத்துக்கு வர்ற 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது எல்லாருமே புக் பண்ணக்கூடிய 300 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இதே 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரியுமே ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ல புக்கிங் கீழே வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்க திருமலையில 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஜூலை மாசத்துக்கு புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வர 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகும். அதே 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலை, திருப்பதி, தலக்கோணம் இந்த லொக்கேஷனுக்கான அக்கமடேஷனும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க திருமலையில ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மொபைல் நம்பர்ல நீங்க மேக்சிமம் 2 பேத்துக்காவது தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கணும். இல்லை மினிமமா 2 பேத்துக்கு, மேக்சிமமா நீங்க 6 பேத்துக்கோ எத்தனை பேருக்கு வேணாலும் கூட பண்ணிக்கலாம் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம திருமலையில ரூம் எடுக்கணும் அப்படின்னா 2 பேருக்கு மேல இருந்தால் தான் ரூம் வந்து கொடுப்பாங்க. மினிமம் 2 பேர் இருக்கணும், மேக்சிமம் ஒரு 4 பேர் அந்த மாதிரி இருந்தால் கூட ரூம் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஆன்லைன் புக்கிங் பொறுத்த வரைக்கும் அவங்க ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ரூமே வந்து புக் பண்ண காட்டும். அதுவும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்க அன்னைக்கும் அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் புக் பண்ண முடியும். நீங்க ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ, லக்கி டிப்போ, சீனியர் சிட்டிசனோ, அங்க பிரதட்சணமோ எது வேணாலும் நீங்க பண்ணியிருக்கலாம். ஆனா தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா இருந்தா தான் பண்ணலாம். திருப்பதிக்கு அப்படி கிடையாதுங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் புக்கிங். உங்களுக்கு 24ஆம் தேதி உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அக்கமடேஷனோட புக்கிங் வந்து மத்தியானம் இருக்கும். அதுக்கு அடுத்தது இதுல மென்ஷன் பண்ணாத இன்னொரு புக்கிங் என்ன அப்படின்னா டிடிடியோட லோக்கல் டெம்பிளுக்கான மே மாசத்தோட புக்கிங் வந்து 26ஆம் தேதி மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அன்னைக்கே வந்து உங்களுக்கு மே மாசத்துக்கான ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் ஆகும். இதோட அப்டேட் வந்து லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லையோ இல்லைனா டிடிடியோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்ல நமக்கு வந்து கொடுப்பாங்க. 27ஆம் தேதி திருமலை, திருப்பதியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, பராக்கமணி சேவா, நவநீத சேவாவோட புக்கிங்ஸ் வந்து இருக்கும். அதுவுமே உங்களுக்கு அப்டேட்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
பட் புக்கிங் அந்த டேட்டு தான் உங்களுக்கு. இதுதான் நமக்கு ஜூலை மாதத்துக்கான புக்கிங்கோட முக்கியமான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம தர்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். திருமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற பிளேசஸில் வந்து வாங்குங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து க்ரௌடு வந்து ஸ்ரீவாரிமெட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என்னென்னா நடந்து போக தேவையில்லை அப்படின்றனால நிறைய பேர் அங்கே வந்து டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு ஓன் வெஹிக்கிள்லையோ பஸ்லேயோ இந்த மாதிரி வந்து போயிடுறாங்க. அதனால நடந்து போகணும்னு போகிறவங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறனால அதுவும் நடந்து போகணுன்றது கண்டிப்பாக இல்லை அப்படின்றனாலையும் நிறைய பேர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களோட நியர்பையில் இருக்க கவுண்டரில் வந்து வாங்கிட்டு நீங்கள் நடந்து போக பிளான் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. டோக்கனுக்காக ஸ்ரீவாரிமெட்டு போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ லிமிட்டடாக இருக்குது. அதிக டிக்கெட்ஸும் கிடையாது. கூட்டம் ஹெவியாக இருக்கும்போது டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்தில் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு ஒரு 1 மணிக்குள்ளே 12 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா 12 மணிக்கே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணிக்கு ஷார்ப்பாக கவுண்டர் ஓப்பன் ஆகிடுது. ஒரு சில டைம் 1:30 மணி 1:45க்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அன்னைக்கான சேம் டே ஸ்லாட்டே வந்து காலையில் ஒரு 4 மணிலாம் ஆகும்போது கூட முடிஞ்சிருது. அடுத்த நாள் ஸ்லாட்டு தான் அவைலபிள் இருக்குது. அதனால நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா காலையில் ஒரு 6:30 மணி ஸ்டேட்டஸ்க்கே இன்றைக்கான ஸ்லாட்டு நேற்றுக்கான ஸ்லாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கான ஸ்லாட் வரைக்கும் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் வந்து இருந்தது. அதுவும் வந்து லிமிட்டட் ஒரு 2400 அந்த மாதிரி தான் டிக்கெட்டு. க்ரௌடை நீங்களே பாருங்கள். காலையில் ஒரு 6:52 7 மணிக்கெலாம் எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்ரீனிவாசம் அதே மாதிரி விஷ்ணு நிவாசம் அண்ட் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கே ட்ரை பண்ணலாம். அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் கொடுக்கறதில்ல. நீங்கள் இங்கே டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகிறனால பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நேரடி சர்வ தரிசனம் சனி ஞாயிறு 2 நாளும் க்ரௌடு ஹெவியாக இருந்தனால வெளியிலையும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. டைம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 18 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது. நேற்று திருமலையில் தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,057 பேர். எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்தில் சாமி பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் வந்து ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்டான டைமாக இருக்கும். ஏன்னா நம்ம சீக்கிரம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக குடோனில் வெயிட் பண்ண தான் வைப்பாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டாக இருந்தால் 1லேருந்து 2 மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம். மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டில் கிடச்சிதுன்னா மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளே தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இதுதாங்க டிடிடி ரிலேட்டடாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட். முக்கியமான எல்லா தகவல்களும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் ஆகும். ஒரு சில காரணங்களால் வீடியோ வந்து 2 டேஸாக சேனலில் வந்திருக்காது. ஆனால் இருந்தாலுமே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம டெலிகிராமில் இமீடியட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.